பக்கத்துல கூட வர முடியாது. உலக நாடுகளை மிரட்டும் அமெரிக்க வான்படை. சீனாவுக்கு டஃப் கொடுக்கும் இந்தியா. வான்படை பலம் என்பது ஒரு நாட்டின் இராணுவ எல்லையை தீர்மானிக்கும் மிக தெளிவான அடையாளமாகவும், உலக அரங்கில் அந்த நாடு தனது அதிகாரத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பதற்கான முக்கிய அளவுகோலாகவும் பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டின் மொத்த விமானங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய வான்படைகளை வைத்துள்ள நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்த பட்டியல் போர் விமானங்கள் மற்றும் இடைமறிப்பு விமானங்களின் எண்ணிக்கையை தனித்தனியாக பிரித்து காட்டுகிறது. இது ஒரு நாட்டின் முன்னணி போர் வலிமையை புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த பட்டியலில் அமெரிக்கா 13,032 விமானங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. அதுக்கு அடுத்த 3 இடங்களில் உள்ள நாடுகளின் மொத்த விமானங்களின் எண்ணிக்கையை விடவும் அதிகமாகும். இதன் மூலம் அமெரிக்கா வான்படை பலத்தில் முன்னிலை வகிக்கிறது. ரஷ்யா 4,237 விமானங்களுடன் 2ஆம் இடத்திலும், சீனா 3,529 விமானங்களுடன் 3ஆம் இடத்திலும் உள்ளன. மேலும் 2,183 விமானங்களுடன் இந்தியா 4வது இடத்திலும், 1,540 விமானங்களுடன் தென்கொரியா 5வது இடத்திலும் உள்ளது. தொடர்ந்து 1,429 விமானங்களுடன் ஜப்பான் 6வது இடத்திலும், 1,397 விமானங்களுடன் பாகிஸ்தான் 7வது இடத்திலும் உள்ளது. துருக்கி, எகிப்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. ஒரு விமானப்படையில் உள்ள பெரும்பாலான விமானங்கள் நேரடி போர் விமானங்கள் கிடையாது. மாறாக அவை போர் நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கும் ஆதரவு அமைப்புகளாக செயல்படுகின்றன. இவற்றில் இராணுவ வீரர்களையும் தளவாடங்களையும் கொண்டு செல்லும் போக்குவரத்து விமானங்கள், நடமாட்டம் மற்றும் தளவாடங்கள் பணிகளுக்கான ஹெலிகாப்டர்கள், விமானிகளை உருவாக்குவதற்கான பயிற்சி விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்புதல், கண்காணிப்பு மற்றும் மின்னணு போர் போன்ற பணிகளுக்கான சிறப்பு விமானங்கள் ஆகியவை அடங்கும். இந்த ஒட்டுமொத்த விமான கூட்டமே ஒரு இராணுவம் எவ்வளவு தூரம், எவ்வளவு வேகம் மற்றும் எவ்வளவு திறம்பட தனது வான்வழி பலத்தை செலுத்த முடியும் என்பதை தீர்மானிக்கிறது.